அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்க போகுதோ அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாக இனி வரக்கூடிய நாட்களில் பேச்சினுடைய இனிமை சாதுரியம் இந்த ராசிக்கு ரொம்பவே கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எடுத்த காரியமெல்லாம் சாதகமாக முடியறதுக்காக உதவும் அப்படின்னு சொல்லலாம். காரியங்களில் தாமதம் உண்டாகலாம், ஆனால் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அடுத்தவங்க பிரச்சனையில் நீங்கள் தலையிடுறத தவிர்க்கிறது நல்லது. தொழில் வியாபாரம் இதெல்லாம் மந்தமான நிலையில் இருந்தாலும் கூட வருமானம் உங்களுக்கு வழக்கம் போலவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையிலுமே முழு கவனத்தோட ஈடுபடுறது ரொம்ப நல்லது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கும், ஆனால் அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. முக்கியமாக இந்த மிதுன ராசிக்காரங்க இத்தனை நாள் பல விஷயத்துலையும் போராடி தான் முன்னாடி வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிற கருத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பார்த்து பலன் கேட்டுக்கணும், உங்களுடைய வருங்காலம் பற்றிய சரியான தகவல்களை நீங்கள் கணித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த இடைவெளியெல்லாம் கண்டிப்பாக குறையுங்க. பெண்களுக்கு எந்த காரியத்திலுமே ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுறது ரொம்ப நல்லது. கலைத்துறையினருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடன் பணிபுரிவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம். இனிமே வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு தொழில் வியாபாரம் இதெல்லாம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் துறையினருக்கு முக்கியமாக நபருடைய உதவி கண்டிப்பாக கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய மந்த நிலை மாற கூடுதலான கவனத்தோடு படிக்கிறது அவசியம். எந்த வேலையிலுமே முழு கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம். இதுபோல் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்தணும். பூமி தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு இழுபறியான நிலை காணப்படலாம். மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் சற்று மந்தமான நிலை காணப்படலாம். லாபத்தில் பஞ்சம் இருக்காது. மன வருத்தத்தோடு குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவங்க மீண்டும் வந்து சேருவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு பிரச்சனையால் அவங்க விட்டு பிரிஞ்சிருந்தாலும் கூட கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக வந்துடுவாங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு கிடைக்க தாமதமானாலும் கட்டாயமாக கண்டிப்பாக கிடைக்கும். போட்டிகளை சமாளிக்க வேண்டி வரலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க நேரிடலாம். நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அலுவலகத்தில் நல்ல பெயர் கண்டிப்பாக இருக்கும். மேலிடத்தில் இருந்து அதிகமான சுமைகளை தருவாங்க. மனோதைரியம் கண்டிப்பாக உண்டாகும். பெண்களுக்கு மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கும். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி உண்டாகும். பணம் வரத்து கூடும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் பெற போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கி அமைதி கண்டிப்பாக காணப்படும். கணவன் அல்லது மனைவி மூலமாக இருந்த பிரச்சனைகள் நல்ல முடிவு கொடுக்கும். பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடக்கிறத கண்டு மனம் மகிழ்வாங்க. நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வழக்குகள் கண்டிப்பாக இழுபறியாக இருக்கலாம். பணம் வரத்து அதிகரிக்கும். மாணவர்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி பெறுவாங்க. கல்வியில் மேன்மை கண்டிப்பாக உண்டாகும். வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ராமபிரான வழிபாடு செய்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் குழப்பம் நீங்கி நன்மையும் ஆரோக்கியமும் உண்டாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையான பலன்கள் நிறைய உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முக்கியமாக நீங்கள் மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னாலும் சரி, மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த ராசிக்காரங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. முக்கியமாக வரக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம். இன்னும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் முக்கியமான நிகழ்வுகள் நிறைய நடக்கும். அதாவது
குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் பல ராசியினருடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் மற்றும் புதிய வாய்ப்புகள் உருவாகும். செவ்வாய் தன்னுடைய சஞ்சாரத்தின் மூலமாக செயல் வேகம் மற்றும் தைரியத்தை அதிகரிக்க செய்கிறாரு. வரக்கூடிய காலகட்டத்தில் 2026 ஜூன் மாதம் பல புதிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாக அமையும் அப்படின்னே சொல்லப்பட்டிருந்தது. தொழில், பணவரவு, குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண யோகம் போன்ற விஷயங்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் காணப்படலாம். அதே நேரத்தில் சில விஷயங்களில் பொறுமையும் நிதானமும் ரொம்ப அவசியம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மாதத்தில் உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனிக்க வேண்டிய அம்சங்கள், செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னேற்றகரமானதாக இருக்க போகுது. உங்களுக்கு புதன் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சியாக இருக்கிறார். வரக்கூடிய காலகட்டத்தில் குரு பெயர்ச்சி நடந்திருக்கிறதால, 2ஆம் இடத்துல குரு பகவான் வந்திருக்கிறதால உங்களுக்கு தர்மாதிபதியாக யோகம் உண்டு. முக்கியமாக உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் சொந்த வாழ்க்கை அப்படின்னு அனைத்து அமைப்புகளுமே யோக பலன்களை கொடுக்கக்கூடியதாகவும், பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாகவும், முன்னேற்றங்கள் ஏற்படும். எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னும், எடுத்த காரியங்களை தைரியமாக நடத்தி முடிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்துவீங்க. கணிதம், கணக்கு வழக்கு இது எல்லாத்துலேயுமே ஈடுபட்டு நீங்கள் அது சார்ந்த விஷயங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. பங்கு சந்தை, யூக வணிகத்தில் நல்ல லாபமும் வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். வராத பணங்கள் வந்து சேரும். இழந்த பணத்தை மீண்டும் மீட்டெடுப்பீங்க. நல்ல ஆரம்பங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். வரக்கூடிய காலகட்டம் நல்ல ஆரம்பங்களை புதிதாக தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சகோதர சகோதரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் எல்லாமே தீரும். அவரை உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே போல உற்சாகமாக வேலை செய்யக்கூடியதாகவும், தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும். கணவன், அண்ணன், குழந்தைகள் என ஆண்களால் இருந்து வந்த அனைத்து நிர்பந்தங்கள், நெருக்கடிகள் எல்லாமே நீங்கக்கூடிய காலகட்டம். பெரிய அளவில் நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு இந்த ராசிக்கான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். முக்கியமாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. இதோடு இப்போ நீங்கள் ஒரு அவசரமான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முடிவுகளை தள்ளி போடுறது நல்லது. அந்த அவசரமான முடிவு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கலாம். முக்கியமாக உங்களுடைய எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரைவதோடு கடன் வாங்கவும் நேரிடலாம். உறவினர்களுடைய வருகையால் மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் கூட சில சங்கடங்களும் உங்களுக்கு கூடவே வந்துதாங்க சேரும். தாய் வழி உறவினர்கள் கேட்கக்கூடிய உதவியை செய்து தருவாங்க. அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளில் கூடுதலான கவனம் உங்களுக்கு தேவைப்படும். சக ஊழியர்களுடைய விஷயத்தில் நீங்கள் எதுவுமே தலையிட வேண்டாம். வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். உங்களுக்கு இந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவினர்களுடைய வருகை குடும்பத்தில் சில குழப்பங்களை ஏற்படுத்தலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தேவையற்ற செலவுகளால் கையிருப்பு கரையக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கையிருப்பு கரையுதே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை இப்படி தந்தாலும் கூட நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமும் உங்களுக்கு இருக்க போகுது. அதனால் நீங்கள் எதுலேயும் பயந்துக்க வேண்டாம் அப்படின்னே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய சொல்கிறாங்க இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நீங்கள் கடன் கொடுக்குறீங்க, வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடன் கொடுக்கல் வாங்கல நீங்கள் அதிகமான கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க. வளர்ச்சியை பார்த்து உங்களுடைய எதிரிகள் கூட பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அமைய போகிறது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வீவர்ஸ்.